வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க இருக்கிறோம். பணப்புழக்கம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதன் மூலமாக ஜாதகத்தில் பணப்புழக்கம் இருக்கா, ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறப்போ பணம் எப்போ இருந்துட்டு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி முதல்ல நிறைய பேருக்கு இருக்கிறது உண்டு. நானே நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்குறப்ப இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு. ஸோ அதை எப்படி நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. அதற்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ பணம் அப்படின்னாலே அந்த 2ஆம் பாவகம் தான் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? உங்கள் லக்னம் தொட்டு அடுத்த பாவகம் 2ஆம் பாவகம் தான் பணம். நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த 2ஆம் பாவகம் பணப்புழக்கத்தை குறிக்குது உங்களுக்கு. அந்த 2ஆம் அதிபதி உங்கள் லக்னம் தொட்டு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவகத்தோட அதிபதி. உதாரணத்திற்கு நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தால் உங்களுடைய 2ஆம் வீட்டோட அதிபதி சுக்கிரனா வருவாங்க. அதே மாதிரி ரிஷப லக்னமாக இருந்தால் 2ஆம் வீட்டோட அதிபதி புதனா வருவாங்க. சரி, இப்போ நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த 2ஆம் வீடை பாருங்கள், அந்த அதிபதியை பாருங்கள். அந்த 2ஆம் அதிபதி 1, 5, 9, 11 இந்த பாவகங்களில் இருக்கிறது ஒரு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பாக இருக்கும், சரிங்களா? இது முதல் கண்டிஷன். அடுத்தபடியாக 1, 5, 9, 11ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் இருக்கிறது. இப்போ 1ஆம் அதிபதி, இப்போ மேஷ லக்னம், இப்போ 1ஆம் அதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டில் தொடர்புக்கு வருது. ஸோ இந்த மாதிரி உதாரணத்துக்கு நீங்கள் 1, 5, 9, 11 11ஆம் அதிபதி உங்களுக்கு 2ஆம் பாவகத்தில் தொடர்புக்கு இருக்கிறது. சரி, இப்போ 2ஆம் இடத்துல குரு இருந்தால் அதுவும் நல்ல பணப்புழக்கத்தை குறிக்குது. சுக்கிரன் இருக்கிறதும் நல்ல பணப்புழக்கத்தை காட்டும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி இருக்கிறார் இல்லையா, அவர் 1, 5, 9, 11ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கிறது. அந்த நட்சத்திர சாரம் வாங்கி இருக்கிறது, அதுவுமே உங்களுக்கு எப்போ பணப்புழக்கம் இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத காட்டும். 2ஆம் அதிபதி சுயசாரம் வாங்கிறது, அவங்களோட ஓன் நட்சத்திர சாரத்தை வாங்கிறது, இதுவுமே பணப்புழக்கம் இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுது. 2ஆம் அதிபதி ஆட்சி, உச்சம் இந்த மாதிரி அமைப்புக்கு பெறது, ஆட்சியாக இருக்கிறது இல்லாட்டா உச்சமாக இருக்கிறது, இது போன்ற அமைப்பு இருந்ததுன்னா உங்கள் ஜாதகங்களில் இப்போ நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் பார்த்தோம், நிறைய என்னென்ன மாதிரி இருந்தால் பணப்புழக்கம் இருக்கும் அப்படிங்கிறத நிறைய விதமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் ஏதாவது 1, 2 உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக பணப்புழக்கம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எப்போவும் கையில் ஏதோ ஒரு விதத்தில் பணம் கிடைச்சிட்டே இருக்கும். எங்கே இருந்தால், அதாவது பெரியதளவு பெரிய கோடீஸ்வரராகவோ அப்படி இருந்தாட்டினாலும் ஏதோ ஒரு விதத்தில் பணத்தட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? எப்படியும் பொருளாதாரம் யார் மூலமாவது கையில்